காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் 87வது நாளாக கடையடைப்பு நீடிக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த புரான் வானி என்பவன் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்டான். அன்று முதலே காஷ்மீர் ஒரு போர்க்களமாக மாறியுள்ளது. தொடர்ந்து 87வது நாளாக இங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அனைத்து கடைகளுமே மூடப்பட்டுள்ளது. அதனை காட்டிலும் இங்குள்ள ஒவ்வொரு கடைகளின் கதவுகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு ஆதரவான வாசகங்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கோஷங்களும் நம்மால் இங்கு ஒவ்வொரு கதவுகளிலும் ஒவ்வொரு பதாகைகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. 3 தினங்களுக்கு முன்னதாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ளே சென்று அங்குள்ள தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 40 முதல் 50 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்திய ராணுவம் தங்களுடைய அதிகப்படியான பாதுகாப்பு பணியை இங்கு மேற்கொள்ள வேண்டியுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.